Good morning, dear friends. In today's class, we are going to deal with Waltzing Matilda by Banjo Patterson. PGTRB English Unit 7 Commonwealth Literature Waltzing Matilda பெயரே வித்தியாசமா இருக்கு. இந்த கவிதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான ஒரு கவிதை. இது கவிதையும் தாண்டி இது ஒரு நாட்டுப்புற பாடல், ஒரு ஃபோக் சாங் அல்லது ஒரு பேலட்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது நம்ம ஊர்ல வயல் அறுக்கும்போது பாடுறது, நாற்று நடும்போது பாடுறது, குழந்தையை தாளாட்டும் போது பாடுறது அப்படின்னு நிறைய நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பேலட்ஸ் இருக்குது இல்லைங்களா? பேலட் ஏவன் எழுதுனா என்ன எழுதுனா அதே மாதிரி ஒரு வெர்ஷன் தான் அந்த வால்சிங் மெட்டில்டா. இத அந்த நாட்டினுடைய மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர். ஓகே, அந்த நாட்டினுடைய ஒரு ஒரு பழகுன ஒரு பாடல் மாதிரி ஆயிடுச்சு இந்த வால்சிங் மெட்டில்டா அப்படிங்கிறது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ் கூட. சார் நம்ம அந்த முதல்ல ரைட்டர் பேஞ்சோ பேட்டர்சன் பத்தி பார்த்துட்டு அப்புறம் வால்சிங் மெட்டில்டா அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துட்டு பெயரை பத்தி நம்ம படிக்க வேண்டியிருக்கு இல்லையா? So I think ஆண்ட்ரியூ பார்டன் பேட்டர்சன், அவருடைய சுடோனியமாக பேஞ்சோ பேட்டர்சன் அப்படிங்கிறத தன்னுடைய பேரை வச்சுக்கிறாரு. 1864 to 1941 இவருடைய காலகட்டம். இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ், எதுல கேள்வி வைக்கலாம் அப்படின்னா, பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் he was a bush ரைட். BUSH ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். சில சமயம் புஷ் ரைட்டர்னுங்கிற ஒரு டேர்மும் லிட்ரேச்சருக்குள்ள இருக்கும். PUSH, அதாவது இது ABOP, அந்த PUSH புஷ் ரைட்டர் அப்படின்னா ஒரு உந்துதலோட எழுதக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. இது புஷ் ரைட்டிங். இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு இண்டிஜீனியஸ் ரைட்டிங்னு சொல்லிக்கலாம். புதர் புதர் பிடிச்சு கிடக்குறதுன்னா அவன் பூர்வ குடிமக்களை பத்தி, அபார்ஜினல்ஸ் பத்தி, இண்டிஜீனியஸ் பீப்புளை பத்தி எழுதுறது, அந்த ஒரு மார்ஜினலைஸ்ட் பீப்புள் லிட்ரேச்சரை போட்டுறதுதான் இந்த புஷ் ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஒரு மீனிங்கை நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த பேஞ்சோ பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் போயட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் வேற எல்லா விதமான ரைட்டிங்ஸையும் எழுதக்கூடியவர். ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர். எங்க பிறக்கிறார் அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, இடம் பாருங்க, நரம்பலா, நியர் ஆரஞ்ச், நியூ சவுத் வேல்ஸ், ஆஸ்திரேலியால பிறக்கிறாரு. எல்டஸ்ட் ஆஃப் 7, 7 பேர்ல மூத்தவங்க. இவர் வாழ்ந்த வாழ்க்கை, வளர்ந்த விதம், இதெல்லாம் அவருடைய ரைட்டிங்ஸ்ல நம்ம ரொம்ப பிரதிபலிக்கும், நம்ம பார்க்கலாம். அண்ட் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான தீமாக இருக்கு அவருடைய ரைட்டிங்ல. ஒன்னு இந்த ஆஸ்திரேலியன் புஷ், இன்னொன்னு ஹார்ஸ். ஏன்னா அவர் குதிரை மேய்ச்சிருப்பார், அவ்வளவுதான். ஓப்பனா சொல்ல குதிரை மேய்ச்சிருப்பார், அதனால அது அவருடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக. ஸோ பிகன் ரைட்டிங் போயட்ரி. அவருடைய சூடோனிம் பிரபலமாகுது, பேஞ்சோ. அவருடைய ஃபேமிலி, குடும்ப அந்த ரேஸ் ஹோர்ஸ், அந்த குதிரை ஓட்டுறது, குதிரை மேய்க்கிறது, அந்த பழக்கத்துல இருந்து இந்த பேஞ்சோ அப்படிங்கிற சூடோனிம் எடுத்து தன்னுடைய பேரு கூட வச்சிருக்கிறாரு. இது எப்ப நமக்கு தெரிய வரும்னா, அவருடைய ஃபர்ஸ்ட் போயம் 1885 வெளியே வருது. அப்பதான் அந்த புனை பேரை பயன்படுத்திக்கிறாரு. அது எதுல வெளியே வரும்னா, அந்த புல்லட்டின் அப்படிங்கிற அந்த இதழ்ல வெளிவரும். ஓகே, ஜேர்னலிசம் இவருக்கு உண்டு. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா ஜேர்னலிஸ்டா எப்ப இல்லைன்னா வார் டைம்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பா போர் வார் இன் சவுத் ஆப்பிரிக்கா 1899 நடக்குது, அந்த டைம்லயும் சரி. அப்புறம் பாக்ஸர் ரிபல்லியன் சைனால நடந்தது, அது ரெண்டு விஷயங்களையும் இவர் கவர் பண்ணியிருக்காரு. அஸ் ஜேர்னலிஸ்டா இவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த வார்லயும் இருக்குது, இந்த ரெபல்லியன்லயும் இருக்குது. அண்ட் அஸ் அன் எடிட்டர், சிட்னி ஈவினிங் நியூஸ், டவுன் அண்ட் கண்ட்ரி ஜேர்னல் அப்படிங்கிற ரெண்டு ஜேர்னல்லையும் எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் 1914 to 1919, இந்த காலகட்டத்துல வார்ல, அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. அதுலயும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா பாருங்க, வார் கரஸ்பாண்டன்ட் இன் யூரோப், அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவரா பிரான்ஸ்ல, லேட்டரா ஆபீசரா, ஒரு மேஜர் ரேங்க் அளவுல இருக்கக்கூடிய ஆபீசரா. குறிப்பா அந்த குதிரை அப்படிங்கிறது அவருடைய அந்த ஜெனரேஷனா தொடங்குது. டிரான்ஸ்போர்ட்டிங் ஹார்சஸ் இன் த மிடில் ஈஸ்ட்.
ஸோ வார் சமயங்கள்ல நிறைய வேலைகள் பார்த்திருக்காரு. ஒண்ணு வந்து சும்மா ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கராக, ஆம்புலன்ஸ் டிரைவராக, பின்னால ஒரு பெரிய ஆபீசராக, குறிப்பா அந்த ஆபீசர் என்னது ஆம், குதிரைகளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய மாற்று இங்க இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு. சார் இந்த போர்கள் எல்லாம் முடிஞ்சு வந்த அப்புறம் ரெசியூம்டு ஜேர்னலிசம், திரும்பியும் ஜேர்னலிசம் அப்படிங்கறத தன்னுடைய ப்ரொஃபஷனா தொடங்கி பண்ணிட்டு இருந்தாரு. 1930ல அந்த ஜேர்னலிசத்தையும் விட்டுட்டு ஹி ஃபோக்கஸிங் ஆன் ரைட்டிங், எழுத ஆரம்பிச்சிடுறாரு. He was appointed as the commander of the Order of British Empire, CBE. அதாவது எழுதுறதே வந்து இந்த பிரிட்டிஷுக்கு ஆப்போசிட்டா தான் எழுதுறாரு. புஷ் ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறதே அபார்ஜினலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மிஷினரிஸ்க்கும் கொலோனியல் ஆதிக்கத்துக்கும் எதிராக எழுதுறது தான். ஆனா இவர் ஒர்க் பண்ணது என்னது, அங்கதான் ஒர்க் பண்ணிருக்காரு இந்த இயர் 1939. அவருடைய மிக முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னா ரெண்டு ஒர்க் சொல்லலாம். ஒண்ணு வால்சிங் மெட்டில்டா அஸ் அ போயம். இது ஒரு போயம். 1895ல இது எழுதப்பட்டு வெளிவந்ததா சொல்லப்படுது. ஓகேங்களா, வால்சிங் மெட்டில்டா. அப்புறம் இவருடைய மிக முக்கியமான ஒரு கலெக்ஷன் அப்படின்னா த மேன் ஃப்ரம் ஸ்னோயி ரிவர் அண்ட் அதர் வேர்சஸ். த மேன் ஃப்ரம் ஸ்னோயி ரிவர் அண்ட் அதர் வேர்சஸ். இந்த கலெக்ஷன் தான் இவருக்கு புஷ் ஃபயட் அப்படிங்கிற ஒரு பெயரை வாங்கி தந்தது. அதை தள்ளி பாத்தீங்கன்னா இந்த மேன் ஃப்ரம் ஸ்னோயி ரிவர் இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய போயமான, அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் போயமான கிளான்சி ஆஃப் ஓவர்ஃப்ளோ, அப்புறம் இந்த மேன் ஃப்ரம் அயன் பார்க், இது ரெண்டு மிக முக்கியமான போயமாக கருதப்படுது. எந்த கலெக்ஷனுக்குள்ள அப்படின்னா த மேன் ஃப்ரம் ஸ்னோயி ரிவர். அப்புறம் இன்னொரு போயம் பாருங்க, புஷ் கிறிஸ்டனிங். இது தனியான ஒரு துண்டான ஒரு போயம் 1895ல. ஓகே, இது ஹிமாலயஸ் போயம் டீடைலிங் கிறிஸ்டனிங் இன் ஆஸ்திரேலியன் புஷ். ஆஸ்திரேலியன் என்விரான்மெண்ட்ல அந்த என்ன என்ன விழா, அதுக்கு பேரு கிறிஸ்டனிங் அப்படின்னா எனது பேர் சூட்டு விழாவா இல்ல ஞானஸ்தானம் பண்றதா, நாட் வெரி ஷுர். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. கிறிஸ்டனிங் அப்படிங்கிறது என்ன, பேர் சூட்டு விழான்னு நினைக்கிறேன். அந்த அந்த விழாவை வந்து ஒரு காமிக்கலா எழுதி வச்சிருக்கிறாரு, புஷ் கிறிஸ்டனிங். அந்த ஊர்ல அவங்களுக்கும் ஒரு இண்டிஜினியஸ் ரிலீஜியன் இருந்திருக்கும், அவங்களுக்கும் ஒரு பழக்க வழக்கம் வந்திருக்கும். அது அப்படி கிறிஸ்டியானிட்டியா மாறுது. இந்த கிறிஸ்டியானிட்டில அது வரும்பொழுது எப்படி இருக்கு, இப்ப இந்தியால நம்ம கோட்டு சூட் போட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க கிறிஸ்டியன்ஸ். அப்போ அந்த கோட்டு சூட் அப்படிங்கிறது நாட் கிண்டலுக்காக சொல்லல, ஆனா வந்து நம்ம கல்ச்சருக்கு ஃபிட் ஆகாது. பாத்தீங்களா, அது முதல் நாள் வரைக்கும் நம்ம ஒரு கொத்த வேலைக்கு போயிருப்போம், திடீர்னு கோட்டு சூட்டை மாட்டிட்டு வருவான். அடுத்த நாள் அந்த கோட்டு சூட்டுக்கு வேலையே இருக்கு. பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கவுன், ஹிந்து இதுலயும் பாத்தீங்கன்னா பட்டு சாரி அது இதெல்லாம் போடுவாங்க. நீங்க போட்டதோட தூக்கி உள்ள வைக்கிறது, அது ஒரு ஹியூமரஸா இருக்கு. ஒரு வித்தியாசமான கல்ச்சர்ல புகுத்தும் பொழுது அங்க அது தேவையில்லை. எஸ். அப்புறம் அதை தள்ளி சின்ன சின்ன ஒர்க்ஸ், ரியோ கிராண்ட் ரேஸ் அண்ட் அதர் வேர்சஸ், ஓல்ட் புஷ் சாங்ஸ், ஒரு ஸ்டார் புஷ் பில், ஜேபி அண்ட் அதர் வேர்சஸ். இது ஏன் முக்கியம் அப்படின்னா நாம இன்னைக்கு படிக்க இருக்கிற பார்க்க இருக்கிற வாட்ஸிங் மெட்டீரியல் தான் இதுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, வாட்ஸிங் மெட்டீரியலா 1895ல வெளிவந்தது அப்படின்னு சொன்னோம். கலெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தனியா கலெக்ஷன் இல்லை, எந்த ஐடென்டிட்டியும் இல்லாம அது இருக்குது. பட் எந்த கலெக்ஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா சால் புஷ் பில், ஜேபி அண்ட் அதர் வேர்சஸ் இப்படிங்கிற அந்த கலெக்ஷனுக்கு உள்ளாடி இந்த வாட்ஸிங் மெட்டீரியல் நாம இன்னைக்கு படிக்க இருக்கிற அந்த பேலட் அல்லது அந்த ஃபோக் சாங் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் த அனிமல்ஸ் நோ ஃபர்கெட் த கலெக்டட் வேர்ட்ஸ் ஆஃப் ஏபி பேட்டர்சன். ஸோ உடனடியாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஸோ பப்ளிகேஷன் இயர் கேட்டா என்ன சார் எழுதுறது, இதுவா இதுவா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் கேட்க போறாங்க. சரிங்களா, 1895 வச்சிருந்தா 1917 ரெண்டு வச்சிருந்தாலும் அவங்க மார்க் கொடுத்தாங்க. அதனால அப்படியே ஒரு வேலையை பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டு இயரையும் நீங்க கொஞ்சம் அவேரா இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நம்ம போய் இதுக்குள்ள போயிடுவோம். வால்சிங் மெட்டில்டா, பேட்ஜோ பேட்டர்சனுடைய. முதல்ல அந்த டைட்டில் அதே நமக்கு ஒரு ஆடான ஒரு திங், ஒரு புதுசு நமக்கு. வால்சிங் மெட்டில்டா, வால்சிங் மெட்டில்டா என்னன்னு பார்த்துட்டு கவிதைக்குள்ள போயிடும். கவிதை ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும், டோன்ட் வரி. வால்சிங் அப்படின்னா என்ன, வால்சிங் அப்படின்னா நடனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப இங்க வந்து அது நடனத்தை குறிக்கல. இங்க வால்சிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா இட்ஸ் அன் ஆஸ்திரேலியன் ஸ்லாங். நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ் இருக்கும் பாத்தீங்களா, மக்கான்னு கூப்பிடுறோம், ஏலேன்னு கூப்பிடுறோம், இதெல்லாம் கொலோக்கியல். அதுக்கு வேற ஒருத்தர் இன்னொரு மீனிங் வச்சிருப்பான். ஓகே, மக்கா மா பிளஸ் இக்கு பிளஸ் ஆ அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் கொண்டு கொடுத்துருவாங்க. அப்ப இது ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்லாங் ஃபார் டிராவலிங் ஆன் ஃபுட், கால்நடையா அப்படியே பயணம் பண்ணக்கூடியவங்கள இந்த வால்சிங்னு சொல்லுவாங்க.
ஆர் அந்த வாண்டரர்ல இருந்து அந்த வால்சிங் வந்திருக்கலாம். வாண்டரிங் ஆர் டிராம்பிங் ஃப்ரம் பிளேஸ் டு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்கள குறிக்கிறதுக்கு சொல்லக்கூடியது. இது எதுல இருந்து பெறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை, அந்த வால்சிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் டேர்ம் ஆன ஆஃப் டெர் வால்ஸ், ஆஃப் டெர் வால்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை ஜெர்மன்ல இதனுடைய ஸ்பெல் ப்ரொனன்சியேஷன் வேறையா இருக்கலாம், அதெல்லாம் பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆஃப் டெர் வால்ஸ் சொன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஜெர்மன் டேர்ம்ல இருந்து வந்தது. மீனிங் டூ, அது என்ன மீனிங்? ஜேர்னி while லீடிங் a trade which German immigrant brought to Australia. அதாவது வணிகத்திற்காக ஜெர்மன்ல இருந்து இமிகிரண்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வரும்போது அவங்களை குறிப்பிடுறதுக்காக, அந்த வணிகர்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அப்ப அந்த நடிகை கால்நடையா அப்படி பயணம் பண்ணக்கூடியவங்க வால்சிங் அப்படின்னும். இப்ப மெட்டில்டானா என்ன? இட் மீன்ஸ் ஸ்வாக். ஸ்வாக்னா நத்திங் பட் ஒரு பண்டல் என்ன பின்னாடி வச்சிருக்காரு பாருங்க, இவர்தான் ஸ்வாக் மேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இவர் தான் அந்த வால்சிங் அந்த ஆக்ஷனை பண்ணிட்டு வரக்கூடியவர். வால்சிங் மெட்டில்டா அப்படிங்கிறது இவரை தான் குறிக்கும். ஓகே, ஸ்வாக் அதாவது ஒரு பெட்ரோல் ஆர் அ பண்டில் ஆஃப் பொசஷன்ஸ். ஒரு பெட்டை சுருட்டி வச்சுட்டு வரக்கூடியதோ, இல்ல ஒரு பெரிய சாக்கு பை மாதிரி வச்சு அதுக்குள்ள நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு ஆஹ் கெட்டி மூட்டையா எடுத்துட்டு வரும் இல்லைங்களா, அந்த பண்டில குறிக்கக்கூடியது. ஸோ அந்த பண்டில தூக்கிட்டு வரக்கூடிய அந்த ஆளை வந்து ஸ்வாக் மேன்னு சொல்லுவோம். ஸோ வால்சிங் மெட்டீரியல் அப்படின்னா நத்திங் பட் டிராவலிங் வித் ஒன் ஸ்வாக். ஒருத்தன் பெட்டையோ இல்ல ஏதோ ஒரு சுமையோ தூக்கிட்டு வரக்கூடியவனா அந்த பொசிஷனை இல்ல அந்த ஆக்ஷனை, அந்த சீக்வன்ஸை வால்சிங் மெட்டில்டா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். சரி, இங்க கதை என்னங்கிறத முதல்ல சொல்லிடுவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஒரு வடிவேலு ஒரு கடை ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடை திருடிட்டு திருடிட்டு போவார். கடைசி ஒரு நாள் கையில் களவ மாட்டிப்பாரு. அந்த பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்கு அவர் படக்கூடிய பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே சிம்பிள் கதை தான். மேபி இந்த ஃபோக்ல இருந்து கூட அந்த சீனை வச்சிருக்கலாம். இங்க வந்து அந்த ஃபிளாக்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யூஸ்வலா அங்க இங்கேயும் திரிஞ்சு அங்க இங்கேயும் போகக்கூடிய ஒரு ஆள். அவரு ஒரு ஆடை திருடுறதுக்காக பிளான் பண்றாரு. ஆடை திருடுறாரு. போலீஸ்மேன் வர்றாங்க. முதலாளி வர்றாரு. என்ன நடக்க போகுது? ஒரு திருட்ட பண்றாரு. ஒரு ஃபோக் ஒரு ஒரு நாட்டுப்புற ரீதியில நடக்கக்கூடிய ஒரு சரி லைன் பை லைன் அந்த போயத்தை பார்த்துருவோம். ஸோ வால்சிங் மெட்டில்டா பப்ளிஷ் ஆனது எந்த இயர் அப்படின்னா 1895. இது நம்ம முதல்ல அதை விட்னஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 1917 வெளிவந்த இன்னொரு கலெக்ஷன்லயும் வால்சிங் மெட்டில்டா அவைலபிளா இருக்குது. ஓகே, ஃபைன். ஓ, தேர் ஒன்ஸ் வாஸ் அ ஸ்வாக் மேன் camped in the Billabong under a shade of Coolabah tree, and he sang as he looked at his old pilly boiling. Who will come a waltzing Matilda with me? So the second stanza பாத்தீங்கன்னா இட்ஸ் அகெயின் ஒரு ஒரு ரிப்பீட்டிங் லைன்ஸ். இந்த ரிப்பீட்டிங் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா ஒரு ஒரு இதை ஸ்டான்ஸாவா பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 4 லைன் தான் ஒரு ஸ்டான்ஸாக்கு. அப்படி 8 ஸ்டான்ஸா இருக்குது. ஒருவேளை இந்த 8ஐயும் சேர்த்து ஒரு ஸ்டான்ஸாவா நம்ம எடுக்கணுமாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு ஸ்டான்ஸா அப்படிங்கிறது 4 லைன். முதல் ஸ்டான்ஸா ஃபேரா இருக்குது. செகண்ட் ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டிங் லைன். இந்த செகண்ட் ஸ்டான்ஸா தான் 4வது ஸ்டான்ஸாலையும் திரும்பி இருக்கும். அப்புறம் 6வது ஸ்டான்ஸாலையும் இருக்கும், 8வது ஸ்டான்ஸாலையும் இருக்கும். ஸோ போயம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமை. மொத்தம் ஒரு 4 ஸ்டான்ஸா அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டான்ஸா திரும்பி 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 அதே தான் வரப்போகுது. ஸோ முதல்ல இப்படிதான் தொடங்குறாரு. ஒரு ஸ்வாக் மேன் பில்லபோங் கிட்ட என்ன பண்றாரு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்ல நின்றுட்டு இருக்காரு, கேம்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அங்கனுக்குள்ள எவன் வர்றான் வரல அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்காரு. வாட் இஸ் இந்த பில்லபோங்? ஸோ அது வந்து ஒரு ஜெர்மன் டேர்ம்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது. ஸோ அதனால எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வாக்மேன் அப்படிங்கிறது அந்த பைய தூக்கிட்டு வரக்கூடிய அந்த ஆளு. அவர் வந்து இந்த பில்லபோங் பக்கத்துல வந்து கேம்ப அங்க நின்று எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. பில்லபோங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுதான். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பில்லபோங். இப்படி அந்த ஆற்றங்கரையோரமா அந்த மண்ணு வந்து ஆறு ஓடி 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 இதுல சேர்த்து இருக்கும். இதை வந்து நம்ம ஜாகிரபி படிக்கும்போது மியாண்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். மியாண்டர் அப்படின்னா நதியின் மூலம் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த வண்டல். அந்த வண்டலை வந்து சேர்த்து வச்சுட்டு போகுது பார்த்தீங்களா, இதுதான் பில்லபோங்.
ஸோ அந்த ஆற்றங்கரை ஓரம் இந்த மரம் எல்லாம் நிற்கும். அந்த மரம் வந்து ரொம்ப செழித்து வளரும் இந்த வில்ல பேங்க் அந்த அமைப்பு மூலமாக, அந்த நில அமைப்பு மூலமாக. தண்ணியும் நிலமும் சார்ந்த இடம். அண்டர் ஷேட் ஆஃப் குலபோ ட்ரீ. இது என்ன ட்ரீன்னு தெரியல, குலப்பான்னு எடுத்துப்போம். சரியா, கூகுள் அப்படிதான் கொடுத்துருக்கு, இதுதான் குலப்பா அப்படின்ட்டு. குலப்பா ட்ரீ. அது கீழே அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அண்ட் sang as he looked at his old பில்லி boiling. பில்லி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜக் மாதிரி இருக்கும். அந்த நீங்க வந்து யூரோப் கல்ச்சர்ல எல்லாம் இல்ல இந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் தீ மூட்டி மேல ஒரு டீ கேன் தொங்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த டீ கேன் தான் பில்லி. சரிங்களா. சோ அவர் பாடிக்கிட்டே அப்படியே அந்த பில்லியில வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹூ வில் கம் அ வாட்ஸிங் மெட்டில்டா வித் மீ. என் கூட யார் வர்றீங்க அப்படின்னு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பாட்டை ரிப்பீட் பண்றாரு, இதே லைனை ரிப்பீட் பண்றாரு பாருங்க. ஹூ வில் கம் அ வாட்ஸிங் மெட்டில்டா மை டார்லிங் அப்படின்னு ஓவரா அன்பே ஆறுயிரேன்னு வாசிக்கிறாரு. ஹூ வில் கம் அ வாட்ஸிங் மெட்டில்டா வித் மீ, முதல்ல மை டார்லிங், அப்புறம் வித் மீ, அப்புறம் வாட்ஸிங் மெட்டில்டா அண்ட் லீடிங் அ வாட்டர் பேக். ஹூ வில் கம் வாட்ஸிங் மெட்டில்டா வித் மீ அப்படின்னு அந்த ராகமா அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு பேலட் மாதிரிதான். ஆஹ் என்ன சொல்லுவோம், ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தாச்சு, ரெண்டு குடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ. அதே பேட்டர்ன் தான் பாத்தீங்களா, அதே தான். எல்லா ஊர்லயும் அந்த பேலட் வந்து அப்படிதான் இருக்கும். ஓகே. அப்படி செகண்ட் டைம் தான், ஆனா சிச்சுவேஷன் அதுதான், செட்டிங்ஸ் அதே தான் இருக்குது. டவுன் கேம் ஜம்ப் பேக் டு ட்ரிங்க் அட் த வாட்டர் ஹோல். இதுதான் ஜம்ப் பேக். நத்திங் பட் ஷீப். சரிங்களா, ஷீப் ஆடு. அந்த ஆடு அங்க தண்ணி குடிக்க வருது. jumped the swag man and grabbed him in glee. ரொம்ப சந்தோஷத்துல மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சு தலைவன் போய் என்ன பண்ணிடுறான், இந்த சாக்க போட்டு அப்படியே இந்த ஜம்ப் பேக்க ஒரு சுத்து சுத்தி விடுறான். கோழி திட்டுறதுக்கு போகக்கூடியவங்க எப்படி போவாங்க அப்படின்னா, ஒரு பெட்ஷீட்டோ டவலோ என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில முக்கி நினைச்சு கொண்டு போவாங்க. இதுக்கு ஈரமாக்கி கொண்டு போவாங்க, சத்தம் போடாம இருக்கு. அந்த ஈரத்தினால அது அப்படியே வெது வெதுப்பா அப்படியே சுகமா இருக்கும், சத்தம் போடும். அதே மாதிரி ஆட்டுக்கும் சில ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வடிவேலு தோல்ல போட்டுட்டு வருவாரு பாத்தீங்கன்னா தெரியும், நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தலைவன் அதே மாதிரி சுத்தி ஆட அலைக்க தூக்கிறேன். அப்புறம் முதல்ல அந்த டீ கேனை பார்த்துட்டு பாடினாரு. அப்புறம் இப்ப பாருங்க, அண்ட் ஹி sang as he stowed him away in his டக்கர் பேக். இது அந்த டக்கர் பேக், அந்த என்ன சொல்லுவோம், அஹ் அந்த திருட்டு மூட்டை. சரிங்களா, அதுக்குள்ள தூக்கி வச்சிடறாரு. யூ வில் கம் வாட்ஸிங் மெட்டில்டா, நீ தான் இப்ப என் கூட வரப்போற அப்படின்னு. அவருக்கு பயங்கர பசி, அது உண்மை. சரிங்களா, அது ரொம்ப சொல்லணும். அந்த டக்கர் பேக் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அந்த பசியில சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த ஐட்டம் தான். So he sang as he stowed him away in his tucker bag. You will come a waltzing Matilda with me. அவன் பேக்ல இருக்கக்கூடிய மீதி விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டு தலைவனை யாரு இந்த ஜம்ப் பேக்க தூக்கி வச்சு, ஜம்ப் பேக் தான் இன்னும் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே போறான். அப்படியே அந்த பாட்டு தொடருது. Who will come a Matilda, my darling, and with me and water bag. Who will come a waltzing Matilda with me அப்படின்னு. யார் என் கூட வரீங்க, நான் ஊரை சுத்தி காணிக்க போறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல விருந்து கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தரேன் வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு வேலும் வர மாட்டேங்கிறேன். அப்ப திடீர்னு ஒருத்தன் வரேன். டவுன் கேம் த ஸ்குவாட்டர் ரைடிங் ஹிஸ் த்ரோ பிரெட். இங்க அந்த ஸ்குவாட்டர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த முதலாளியை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அந்த ஃபாண்ட் இருக்கு, அது பக்கத்துல பண்ண ஏதாவது நிலங்கள்லாம் இருக்கும்ல, அந்த முதலாளியை நம்ம எடுத்துக்கலாம், அல்லது விவசாயியை எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பேரும் அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா புஷஸ் நிறைஞ்ச இடம் இல்லைங்களா, அந்த விவசாயியை எடுத்துக்கலாம், அல்ல அந்த ஆடு மேய்ப்பவனை எடுத்துக்கலாம். என்ன கிராசியர்னு சொல்லுவோமா, ஐ எம் நாட் வெரி ஷுர் அந்த ஆடு மேய்ப்பனுக்கு பேர் என்ன இன் இங்கிலீஷ்ல தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்குவாட்டர் ரைடிங் ஹிஸ் த்ரோ பிரெட். டவுன் கேம் போலீஸ் மேன் 1 2 and 3. ஸோ இதுல ஒன்னும் கிடைக்கலன்னா இதை தான் கேட்பாங்க, 1 2 3 இதை தான் கேள்வியை கேட்டு வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ முதலாளி வரா, முதலாளி கூட போலீஸ்மேன். அப்போ ரொம்ப நாளா இவன் வந்து அந்த திருட்டு தனத்தை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான், இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். Who is the jump pack you have got in the tucker bag? எவனோடதுடா, எவனோட ஆட்டை தூக்கிட்டு போற? ஜம்ப் பேக்னா என்ன சொன்னோம், ஆடு அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லி, யாருடைய ஆட்டோட தூக்கிட்டு போற அப்படிங்கிற சவுண்ட் போட்டு கேட்கிறாங்க. யூ வில் கம் அ வாட்ஸிங் மெட்டீரியல் வித் மீ. முதல்ல மீ இருந்தது, இப்போ அந்த தேர்ட் நியூ ஸ்டாண்ட்ஸால வந்து பாத்தீங்கன்னா அது வியா மாறி.
யூ வில். இப்போ போலீஸ்காரங்க அந்த முதலாளியும் சேர்ந்து போறாங்க. நீ எங்க கூட தான் வரப்போற, நான் யாரும் உன் கூட வரப்போறது இல்ல, நீ எங்க கூட வரப்போற அப்படின்னு திருப்பி பாடு. அகைன் அந்த ரிப்பீட்டிங் ஸ்டாண்ட்ஸா திரும்பியும் வருது. வாட்ஸிங் மெட்டில்டா லீடிங் வாட்டர் பேக், ஹூ வில் வாட்ஸிங் மெட்டில்டா வித் மீ அப்படின்னு வருது. அப்படி அந்த ஃபைனல் செட்டப் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா முடிஞ்சிருக்கு. பட் ஸ்வாக் மேன் அப்படியே ஆட்டம் கொடுத்துட்டு போலீஸ்ல சரண்டர் ஆகிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா இது வந்து பழைய ஃபோக், முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? இங்க என்ன நடந்திருக்குது பாருங்க. He up and he jumped in the water hole. அவன் என்ன பண்றான், இந்த குலாபா ட்ரீக்கு பக்கத்துல இருந்த தண்ணிக்குள்ள போய் குதிச்சிடுறான். தட் மீன்ஸ் அந்த வாட்டருக்குள்ள குதிச்சிடுறான். டிரவுனிங் ஹிம்செல்ஃப், அதாவது முங்கிடுறான், உள்ள முங்கி சாக போறான். போலீஸுக்கு பயந்து, அந்த முதலாளிக்கு பயந்து, நான் திருடங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறத பயந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இறந்தும் போயிடுறான். And his ghost may be heard as it sings in the billabong. இந்த நிலங்களை சுத்தி, இந்த பில்லபாங்க சுத்தி இந்த இறந்த அந்த ஒரு மனுஷனுடைய குரல்கள், அந்த பாடல்கள் வந்து ஒழித்துக் கொண்டே இருக்குமா. என்ன பாட்டது? சிங்ஸ் இந்த பில்லபாங், ஹூ வில் கம் வாட்ஸிங் மெட்டல் தான் வித் மீ. யார் என் கூட வரீங்க அப்படின்னு. ஒருவேளை வரல, நீயே போ அப்படின்னு அகைன் திரும்பி அந்த ரெஃபரைனோட இந்த பாடல் முடிவடை. இந்த கவிதை ரொம்ப எளிமையானது, ரொம்ப எளிமையானது. இதுல கேள்வி அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் கேள்வி எதுல வைப்பாங்க அப்படின்னா ஆதர்ல இருந்து வச்சிருவாங்க. சரிங்களா? புஷ் ரைட்டர் யாரு? பேஞ்சோ பேட்டர்சன். வால்சிங் மெட்டில்டானா என்ன அப்படிங்கிறது. பப்ளிகேஷன் ஆனது என்னது? மேபி 1895 எழுதப்பட்டு 1917 அந்த கலெக்ஷனுக்குள்ள அது இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். எத்தனை பேராகிராஃப், எந்த பப்ளிகேஷனுக்குள்ள, ஷார்ட் புஷ் அப்படிங்கிற அந்த உப்பு நிறைந்த புஷ் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இது பப்ளிஷ் ஆகி வந்தது. ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஓகே, தேங்க்யூ.